வெல்கம் டு அவர் குருகுலம். டுடே வந்து நியூ டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸ்லோப் அண்ட் டிப்ளெக்ஷன். லாஸ்ட்டாக சியர் பர்சன் பெண்டிங் ஒன் பார்த்துருப்போம். சியர் பர்சன் பெண்டிங் ஒன் பார்த்து முடிச்ச உடனே அதை வச்சு அதோட கண்டினியூட்டி தான் என்னன்னா ஸ்லோப் அண்ட் டிப்ளெக்ஷன். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லோப் அண்ட் டிப்ளெக்ஷன் கிளாஸஸ் உள்ளுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எந்த ஒரு சாப்டர் எடுத்தாலுமே அதோட பேசிக் தெரியணும் உங்களுக்கு. அப்போதான் உங்களுக்கு புரியும். இந்த ஸ்லோப் அண்ட் டிப்ளெக்ஷன்ல இன்னைக்கு ஒரு கொஸ்டின் வந்து எடுக்கிற அளவுக்கு நான் இன்னைக்கு சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. மேக்ஸிமம் ஸ்லோப் அண்ட் டிப்ளெக்ஷன் எத்தனை கொஸ்டின் கேட்பாங்கன்னா இந்த எஸ்எஃப்டி பிஎம்டி மாதிரி தான் இதுலேயும் 4 to 5 கொஸ்டின் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இன்னைக்கு ஒரு கொஸ்டின் கரெக்டாக நீங்கள் எடுத்து வரலாம். கண்டிப்பாக ஜேடி வந்தாலும் ஒரு கொஸ்டின், டிஆர்பி ஏஇ நீங்கள் என்ன டைப் ஆஃப் எக்ஸாமுக்கு, டிஎன்பிசி டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி எந்த போர்டு எக்ஸாமுக்கு டெக்னிக்கலாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டாபிக்லேருந்து ஒரு கொஸ்டின், இந்த கிளாஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்துடும். ஓகே, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்லோப் அண்ட் டிப்ளெக்ஷன், அதாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்லோப் அண்ட் டிப்ளெக்ஷன் அண்ட் டிப்ளெக்ஷன். ஓகேவா? இந்த ஸ்லோப் அண்ட் டிப்ளெக்ஷன் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சிம்பிளி சப்போர்ட் பீம், ஓகே, ஒரு பீம் எடுத்துக்கிறோம், அதாவது சிம்பிளி சப்போர்ட் பீம். இதில் ஏதோ ஒரு லோடு வருதுன்னு வச்சுக்கிறாங்க. அது வந்து பாயிண்ட் லோடு அது யூடிஎல் இல்லாமல் இது மேலேருந்து ஒரு லோடு வருது, பாயிண்ட் லோடு ஏதோ ஒன்று வருது, பாயிண்ட் லோடு வருதுன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? இப்போ இந்த பீம் என்ன செய்யும் அப்படின்னா, இந்த பீம் வந்து வளையும். ஓகேவா? இந்த பீம் என்ன செய்யும் அப்படின்னா பெண்ட் ஆகும். இந்த பீம் வந்து வளையும். ஓகே, எப்படி வளையும்? ஏன்னா டவுன்வர்ட் லோடு தான் வருது, கண்டிப்பா வளையும். இப்படி இப்போ இந்த பீமை தன்னுடைய ஒரிஜினல் பொசிஷன் இந்த ஏபி, அது என்ன சார் ஏபி அப்படின்னா, ஏபிங்கிற இந்த பீம் டபிள்யூங்கிற லோடு ஆக்ட் ஆகுது. இதுதான் அதோட ஒரிஜினல் பொசிஷன். இந்த ஏபிங்கிற பீமை நல்லா கவனிங்க. இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஏபி, இந்த வளைஞ்சிருக்குல்ல, இது வந்து ஏ டேஸ் பி டேஸ்னு கொடுக்குறேன். ஏ டேஸ் பி டேஸ் இந்த வளைஞ்சிருக்குது, இந்த ரெட் கலர் மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா அது வந்து என்னன்னா உங்களுக்கு அந்த பீம் தான் வளைஞ்சிருக்கு, இந்த மெம்பர் தான் அந்த வளைஞ்சிருக்கு. இப்போ என்ன அப்படின்னா, தன்னுடைய ஒரிஜினல் பொசிஷன்லேருந்து மெம்பர் கீழ் நோக்கி சம் டிஸ்டன்ஸ் இறங்கியிருக்கு. அதாவது இந்த இடத்துல 0 டிஸ்டன்ஸு, இந்த இடத்துல ஒரு டிஸ்டன்ஸு, இந்த இடத்துல ஒரு டிஸ்டன்ஸு, இந்த இடத்துல ஒரு டிஸ்டன்ஸ்னு வெர்டிக்கலா நீங்க எடுத்தீங்கன்னா இந்த பெண்டா இருக்கக்கூடிய இடத்துல இது வந்துருக்கு. ஓகே, இந்த டிஸ்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல மேக்ஸிமம் இருக்கும் அப்படின்னா, இப்போ நான் கோடு வரைஞ்சி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும். இதில் எது மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ்னா இந்த சென்டர்ல இருக்கக்கூடிய இதுதான் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ். அப்போ இந்த டிஸ்டன்ஸை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா, ஒய்ங்கிற சிம்பிள்ல வந்து மென்ஷன் பண்ணுவோம், டினோட் பண்ணுவோம். அப்போ இந்த மெம்பர் லோடு அப்ளை பண்ணும் பொழுது எப்படி இருக்குன்னா கீழ் நோக்கி, டவுன்வர்ட் லோடுனால கீழ் நோக்கி வளையுது. அதாவது சாகிங் பெண்டிங் மூமெண்ட். இது என்ன அப்படின்னா சாகிங் பெண்டிங் மூமெண்ட், சாகிங் பெண்டிங் மூமெண்ட். அது பாசிட்டிவ் தானே, சாகிங்னா பெண்டிங் மூமெண்ட். ஓகே, பாசிட்டிவ். ப்ரீவியஸ் கிளாஸ்ல எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் புரியும். ஓகே, இப்போ கீழ் நோக்கி வளையுது. அப்ப தன்னுடைய ஒரிஜினல் பொசிஷன்லேருந்து ஃபைனல் பொசிஷனுக்கு வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல 0, இந்த இடத்துல சம் டிஸ்டன்ஸ் வளைஞ்சிருக்கு, இந்த இடத்துல சம் டிஸ்டன்ஸ் வளைஞ்சிருக்கு, இந்த இடத்துல சம் டிஸ்டன்ஸ் வளைஞ்சிருக்குன்னா ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்கும்போது சம் டிஸ்டன்ஸ் கிடைக்கிது, 2 சப்போர்ட்டை தவிர்த்து. ஏன்னா சப்போர்ட்ல ஒய்ங்கிறது எப்படி இருக்கு, ஏங்கிறதுல 0, அதே பிங்கிற இடத்துல எப்படி இருக்கு, ஒய்ங்கிறது 0. அப்ப இந்த வளைஞ்சிருக்கு பெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் தான் என்ன அப்படின்னா டிப்ளெக்ஷன். ஓகே, அப்ப இந்த ஒய் தான் என்ன அப்படின்னா டிப்ளெக்ஷன். இப்போ புரியும்னு நினைக்கிறேன். டிப்ளெக்ஷன் இதுதான் ஒவ்வொரு பீம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரென்த் மெட்டீரியல் படிக்கிறதுனால, ஸ்ட்ரென்த் மெட்டீரியல் ஒரு டாபிக் நமக்கு இருக்கிறதுனால இதுல டிடர்மினேட் செக்ஷன்ல, அதாவது கேண்டிலிவர் பீமா இருக்கட்டும், சிம்பிளி சப்போர்ட்டா இருக்கட்டும், ஓவர்ஹேங்கா இருக்கட்டும், ஓவர்ஹேங் கேஸ் நம்ம எக்ஸாம்ல கேட்கறதுல கேண்டிலிவர் சிம்பிளி சப்போர்ட், இதுல டைப் ஆஃப் லோட மாத்தி மூமெண்ட் ஆக்ட் ஆன அப்படி இருக்கும் ஒரு கேண்டிலிவர்ல இல்ல சிம்பிளி சப்போர்ட்ல. அதே ஒரு கேண்டிலிவர்ல பாயிண்ட் லோட், சிம்பிளி சப்போர்ட்ல பாயிண்ட் லோட், கேண்டிலிவர்ல யூடிஎல், சிம்பிளி சப்போர்ட்ல யூடிஎல், கேண்டிலிவர்ல யூவிஎல், சிம்பிளி சப்போர்ட்ல யூவிஎல். எஸ்எஃப்டி பார்த்த மாதிரியே லோடு வந்து மாறி மாறி ஆக்ட் ஆனிச்சுன்னா எப்படி உங்களுக்கு டிப்ளெக்ஷன் கிடைக்கும் அப்படின்னு இந்த கேஸ்ல பார்க்க போறோம். இப்ப ஒரு மெம்பர் ஒரு லோடு ஆக்ட் ஆகும்போது பெண்ட் ஆகுது. அந்த பெண்ட் ஆகக்கூடிய அந்த வெர்டிகல் டிஸ்டன்ஸ் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா டிப்ளெக்ஷன் சொல்றோம். அடுத்து ஸ்லோப். அப்ப இந்த டாபிக்கே ஸ்லோப் அண்ட் டிப்ளெக்ஷன் தான். அப்ப ஸ்லோப் ஓரியன்டா 2 கொஸ்டின், டிப்ளெக்ஷன் ஓரியன்டா 2 கொஸ்டின், டோட்டலா 4 கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு சில நேரம் 5 கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. இந்த கிளாஸ்ல ஒரு கொஸ்டின் ரெடி ஆயிரும். ஓகே, அப்ப ஸ்லோப்னா என்ன சார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கிறோம். அதாவது ஒரு டான் டீட்டா நீங்க படிச்சிருப்பீங்க. டான் டீட்டா அர்த்தம் எல்லாரும் படிச்சிருப்பீங்களா ஸ்கூல்ல? அதாவது ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. ஓகே,
இப்ப ஒரு முக்கோணம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நல்லா கவனிங்க. இந்த முக்கோணத்துல இந்த தீட்டாவுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடியது, அதாவது குறுங்கோணம், ஓகே, இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடியதான் உங்களுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், எதிர்பக்கம்னு சொல்லக்கூடிய ஆப்போசிட் சைடு. இது ஆப்போசிட் சைடு. 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடியது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹைபோடெனியூஸ்னு சொல்லுவோம். இது கீழே இருக்கக்கூடியது அட்ஜசன்ட் சைடு, அடிப்பகுதி, அடிப்பக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இப்ப tan θ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்னு எல்லாருமே படிச்சிருப்பீங்க. ஏன் இப்ப இங்க வரேன் அப்படின்னா, அப்ப நல்லா கவனிக்கணும். நான் இப்ப வந்து ஒரு இடத்துல டேஞ்சன்ட் லைன் வரைய போறேன் அப்படின்னா, அந்த டேஞ்சன்ட் லைனுக்கு வந்து ஒரு ஆங்கிள் இதான். இப்ப இந்த இடத்துல ஒரு டேஞ்சன்ட் லைன் இந்த புள்ளிக்கு ஒரு டேஞ்சன்ட் லைன் வரையலாம் அப்படின்னா இப்படி வரையறேன்னு வச்சுக்கிறேங்க, இப்படி இருக்கும். அப்போ ஒரிஜினல் மெம்பர்ல இந்த இந்த இடத்துல தான் நான் ஒரு லைன் எடுத்திருக்கேன். இப்ப இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்ப எனக்கு இந்த மெம்பர்ல இந்த புள்ளி இருக்கு, ஸ்டார்டிங் புள்ளி இருக்கு. இப்ப நான் இதுல ஒரு டேஞ்சன்ட் லைன் வரையுறேன். டேஞ்சன்ட் லைன் எப்படி வரையுறேன் அப்படின்னா ரெட் கலர்ல கொடுக்குறேன் பாருங்க. இதுல ஒரு டேஞ்சன்ட் லைன் வரையுறேன், இப்படி வரையுறேன்னு வச்சுக்கிறேன். அப்ப என்னுடைய ஒரிஜினல் மெம்பருக்கும் இந்த புள்ளியில ஒரிஜினல் மெம்பருக்கும் நான் வரைஞ்சிருக்கக்கூடிய அந்த டேஞ்சன்ட் லைன், அந்த டேஞ்சன்ட் லைன் தான் என்னன்னா tan θ லைன், அதாவது தொடுகோடு. அப்ப இந்த தொடுகோடுக்கு இடைப்பட்ட இந்த கோணம் என்ன அப்படின்னா தீட்டா, அதாவது ஸ்லோப். அப்ப ஸ்லோப் என்னன்னா ஒரு மெம்பர் பெண்ட் ஆகும் பொழுது அந்த மெம்பர்ல ஒவ்வொரு பாயிண்டையும் எடுத்து நம்ம பார்க்கும் பொழுது, இப்ப இப்ப மெம்பர் பெண்ட் ஆகுது, இந்த மெம்பர்ல ஒவ்வொரு பாயிண்டையும் நீங்க எடுத்து பார்க்கும் பொழுது அந்த எப்படி பார்க்கணும் அப்படின்னா அந்த புள்ளியில டேஞ்சன்ட் லைன் வரையணும். அப்ப அந்த புள்ளியில டேஞ்சன்ட் லைன் வரையும் பொழுது உங்களுக்கு ஒரு கோணம் கிடைக்கும், ஆங்கிள் கிடைக்கும். அந்த ஆங்கிள் தான் என்ன சொல்றோம்னா ஸ்லோப்னு சொல்றோம். இப்ப நீங்க இந்த இடத்துல எடுத்து பாக்குறீங்கன்னு வச்சுக்கிறேங்க, இந்த இடத்த எடுத்து பாக்குறீங்க, இங்க தீட்டாங்கிற குறுகோணம் கிடைக்குது. இப்ப இந்த பகுதி தான் இந்த பகுதி, எது இந்த பகுதி, ஓகே. அப்ப இங்கிட்ட ஒண்ணு போகுது, இப்படி ஒண்ணு பிரியுது, புரியுது சொல்றேன்னா. அப்ப என்ன அர்த்தம், இங்கிட்ட ஒண்ணு போகுது, இங்கிட்ட ஒண்ணு பிரியுது. அப்ப இதை வந்து இப்ப உங்களுக்கு இதுல பாக்குறீங்க, ஒரு முக்கோணமா கட் பண்றேன்னு வச்சுக்கிறேன், x to x டைரக்ஷன் இப்ப கட் பண்றேன். அப்ப இதுக்கு டேஞ்சன்ட் லைன் வரைஞ்சிருக்கும். இப்ப இதை தான் நான் படமா இங்க கொடுத்துருக்கேன். இப்ப இதோட அழிச்சிடறேன் பாருங்க. அப்ப இதுக்கு டேஞ்சன்ட் பாக்குறோம், இதை தான் இப்படி படமா திருப்பி உங்களுக்கு புரியுற மாதிரி கொடுத்துருக்கேன். அப்ப இந்த தீட்டா எது சார்ந்திருக்கு, இப்ப வெர்டிகல் டிஸ்டன்ஸை TY எடுத்துக்குவோம், உங்களுக்கு ஹரிசானல் டிஸ்டன்ஸை TX எடுத்துக்குவோம். அப்ப tan θ ஈக்குவல் டு என்ன கிடைக்குது உங்களுக்கு dy by dx. ஏன்னா நமக்கு தெரியும் tan θ ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட், இதுதான் நம்ம கான்செப்ட். அப்ப TYங்கிற வெர்டிகல் டிஸ்டன்ஸோட பை dxங்கிற ஹரிசானல் டிஸ்டன்ஸை போட்டாச்சு. அப்ப இந்த tan θ தான் என்னது நமக்கு இங்க கிடைச்ச தீட்டா, அதாவது ஸ்லோப் tan θ ஒண்ணுதான், தீட்டானாலும் ஒண்ணுதான். அப்ப ஈக்குவல் டு தீட்டா. அப்ப இந்த தீட்டா தான் என்ன அப்படின்னா ஸ்லோப். அப்ப நம்மளுடைய மெம்பரோட ஆரம்ப புள்ளிக்கும் அந்த அப்புறம் பெண்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த புள்ளியில வரையக்கூடிய டேஞ்சன்ட் லைனுக்கும் இடைப்பட்ட கோணம், அதுதான் என்ன சொல்றோம்னா ஸ்லோப்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் வெர்டிகல் டிஸ்டன்ஸை நான் உங்களுக்கு டிப்ளெக்ஷன் சொல்லி கொடுத்தேன். இப்போ வந்து அந்த தீட்டாவை உங்களுக்கு ஸ்லோப்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்ப ஸ்லோப் அண்ட் டிப்ளெக்ஷனுக்கு பேசிக்கா இருக்கக்கூடிய ஒரு பார்த்தோன்னே ஸ்லோப்னா என்ன, டிப்ளெக்ஷனா என்ன அப்படின்னா அதான். அப்ப ஒரிஜினல் பீம் லோட ஆக்ட் ஆகும்போது பெண்ட் ஆகுது. அப்படி பெண்ட் ஆகும் பொழுது தன்னுடைய ஒரிஜினல் மெம்பருக்கும் பெண்டா இருக்கக்கூடியதுக்கு இடைப்பட்ட அந்த வெர்டிகல் டிஸ்டன்ஸ் தான் டிப்ளெக்ஷன் சொல்றோம். அந்த பெண்டா இருக்கக்கூடிய அந்த மெம்பர்ல ஒரு புள்ளியில எடுத்து நீங்க ஒரு தொடுகோடுன்னு சொல்லக்கூடிய டேஞ்சன்ட் லைன் நீங்க வந்து டிரா பண்றீங்க அப்படின்னா அப்ப அந்த அது மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் அதை தான் என்ன சொல்றோம்னா ஸ்லோப்னு சொல்றோம். இப்ப ஸ்லோப் அண்ட் டிப்ளெக்ஷன் கான்செப்ட் சொல்லியாச்சு. இப்ப இந்த ஸ்லோப் அண்ட் டிப்ளெக்ஷனை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம்னா அடுத்த லெவலுக்கு போக போறோம். இப்ப எப்படி அடுத்த லெவலுக்கு போகலாம் அப்படின்னா, இப்போ ஒரு மெம்பர், இப்ப இந்த மெம்பரே எடுத்துக்கிறேன், ஏபிங்கிறது பீமா எடுத்துக்கிறேன். இப்ப இந்த மெம்பரை நான் வளைச்சா எப்படி இருக்குன்னா ஒரு சர்க்குலர் ஆர்க் மாதிரி வளையும். லோடு கண்டிஷனை பொறுத்து மாறும். இப்ப டெரைவ் பண்ணுவேன், பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் லாஸ்டா சொல்றேன் எப்படி லோட பொறுத்து மாறுதுன்னா. ஓகே. இப்ப இது எப்படி இருக்குன்னா ஒரு சர்க்குலர் ஆர்க்கா மாறும். எந்த அளவுக்கு சர்க்குலர் ஆர்க்கா மாறும் அப்படின்னா, இப்ப நீங்களே எடுத்துக்கிறீங்க, இது இந்த அளவுக்கு வரும். இதை வளைக்கிறோம்னா நான் பொறுத்து வளைக்கிறத பொறுத்து இப்படி ஒரு சர்க்குலரா கிடைக்கும். ஓகே. இப்ப சென்டர் வந்து இங்க இருக்குன்னு வச்சுக்கிறீங்க. அப்ப சென்டர்ல இருந்து மெம்பரோட ஸ்டார்டிங் புள்ளி இது ஆர் ரேடியஸ், இது ஆர் ரேடியஸ். ஓகேவா? இது எந்த அளவுக்கு கோணத்தை ஏற்படுத்தும்னா தீட்டாங்கிற அளவுக்கு கோணத்தை ஏற்படுத்தும். இப்போ ஒரு பீமை தான் எடுத்திருக்கேன். இப்ப அந்த பீமை வளைக்கிறோம்னா எப்படின்னா ஒரு சர்க்குலரா தான் இப்படி வளையுது. இப்ப அடுத்து நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் இதுல அப்படின்னா நல்லா கவனிக்கிறோம். இப்ப இந்த படத்தையே நான் டெரைவேஷனுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வந்து இந்த மெம்பரை, இந்த ஏபிங்கிற மெம்பரை என்ன செய்யணும்னா கொஞ்சம் சாய்வலா வச்சு நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போறோம். ஏன் இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போறோம் அப்படின்னா இந்த பார்ட்ல ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக ஆல் டைப் ஆஃப்
போர்டு எக்ஸாம்ஸ் டெக்னிக்கல் சிவிலுக்கு வந்து ஒரு கொஸ்டின் கேட்பான்னு சொன்னேன்னா அதுல இருக்கக்கூடிய ஃபைனல் அவுட்புட்டா வரக்கூடிய 4 ஸ்லோப்பு, டிப்ளெக்ஷன், சியர் போர்ஸ், பெண்டிங் மொமெண்ட், லோடு இதுக்கு என்ன ஃபார்முலா வரும்? அந்த 5 சாரி 4 + 1 5 அதை பாக்குறதுக்கு தான் இந்த டெரிவேஷன் வர போறோம். இப்ப நல்லா கவனிங்க. இப்ப இந்த படத்தை தான் இப்ப அடுத்த லெவலுக்கு கொண்டு போறேன். எந்த அளவுக்கு கொண்டு போறேன் அப்படின்னா இப்ப நல்லா கவனிங்க. இப்ப இந்த ஏபிங்கிற பீமை நான் எப்படி செய்யறேன்னா எப்படி வைக்கிறேன்னு வச்சுக்கிறேங்க. ஒரு சாய்வா கொடுப்போமா? ஓகே. ஏபிங்கிற பி, இது ஏ, இது பி. இப்ப இது பெண்ட் ஆனா எப்படி பெண்ட் ஆகும் உங்களுக்கு தெரியும். இப்படி பெண்ட் ஆகும். ஓகே, எப்படி பெண்ட் ஆகும்? ஓகே, இப்ப இந்த பீம் இப்படி பெண்ட் ஆயிடுச்சு. இப்ப நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா நல்லா கவனிங்க. இப்ப இந்த ஏபிங்கிற மெம்பர் இது பெண்ட் ஆனதுக்கு அப்புறம் இப்படி வருதா, இது என்ன செய்யறேன்னா டிஎஸ்ன்னு இந்த பரப்பு கொடுக்குறேன். இப்ப இந்த மெம்பர்ல இது ஹரிசாண்டல் பிளேன், இது வெர்டிகல் பிளேன். அப்ப நான் என்ன செய்யறேன் அப்படின்னா இது ஹரிசாண்டல் பிளேன், இது வெர்டிகல் பிளேன். ஹரிசாண்டல் பிளேனுக்கு டிஎக்ஸ்னு கொடுக்குறேன், வெர்டிகல் பிளேனுக்கு டிஒய்னு கொடுக்குறேன். ஓகேவா? இப்ப அடுத்து இதுல என்ன செய்ய போறேன் அப்படின்னா நல்லா கவனிக்கணும். இப்ப வேணா இந்த வளைஞ்சிருக்குல்ல இந்த பீம் என்னன்னா ஏ டேஸ் பி டேஸ். ஓகே, இப்ப இது எப்படி வளைஞ்சிருக்கும்? இந்த பீம் தான். இது எப்படி இருக்கும்? சுத்தினா ஒரு சர்க்குலர் மாதிரி சுத்தும். சென்டர் பாயிண்ட் ஒரு இடத்துல இருக்கும். இப்ப இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கிறோம். சென்டர் பாயிண்ட் இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கிறோம். அப்ப இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த மெம்பரோட ஸ்டார்டிங் புள்ளி இதை கனெக்ட் பண்ணா இதான் நமக்கு ரேடியஸ். இதான் நமக்கு என்னது ரேடியஸ். எந்த அளவுக்கு? தீட்டா அளவுக்கு இருக்கும். ஓகே, இப்ப அடுத்து நல்லா கவனிங்க. இப்ப இதுல டான்ஜென்ட் லைன் டிரா பண்றோம்னு வச்சுக்கிறோங்க. இப்ப ஸ்டார்டிங் புள்ளி இது எண்டு. இப்ப இது ரெண்டுக்கு டான்ஜென்ட் வளைய போறேன். இதுக்கு என்ன எப்படி டான்ஜென்ட் கொடுக்கலாம்? டாட்டர் லைனா கொடுக்குறேன் பாருங்க. இப்படி போகுமா டான்ஜென்ட்? எந்த அளவுக்கு போகும் அப்படின்னா இது பெண்ட் ஆகுற இந்த ஏவோட ஸ்டார்ட். அப்ப தீட்டா அளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கிறோம். ஓகே, இப்ப இந்த பெண்ட் ஆகக்கூடிய எண்ட் பாயிண்ட் இதுக்கு டான்ஜென்ட் டிரா பண்ணுவோம். இது ஆரம்ப நாள் தீட்டா கொடுத்துருக்கேன். இந்த அளவுக்கு வேரியேஷன் ஒரு தூரம் வந்திருக்குல்ல, அப்ப தீட்டாவோட அடிஷனலா என்ன செய்யறேன்னா பிளஸ் டி தீட்டான்னு கொடுக்குறேன். ஓகே, இப்ப இன்னும் உங்களுக்கு இதுல குழப்பம் இருக்குன்னா இதை எக்ஸ் ஒய் பிளேனாவோட மாத்திக்கிறலாம். இப்ப புரியும் வச்சுக்கிறேன். இதேதான் என்ன செய்யறேன்னா இது ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, அப்ப இது எனக்கு ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ். இப்ப இந்த டேன்ஜென்ட் எங்க டச் ஆகும்? இங்க டச் ஆகுமா? இது வந்து இங்க எந்த அளவுக்கு? இங்க தீட்டா தானே, அதே தீட்டா எதிர் எதிர் கோணங்கள் சமம். அப்ப இது எப்படி இருக்கும்? இங்க தீட்டா பிளஸ் என்ன, அப்ப இங்க தீட்டா பிளஸ் டி தீட்டா அளவுக்கு இருக்கும். இது எக்ஸ் ஆக்சிஸ்ல, இது ஒய் ஆக்சிஸ்ல. இப்ப விஷயம் இங்கதான் ஆரம்பிக்க போகுது. நல்லா கவனிக்கணும். நம்ம எடுத்திருக்க பீம் என்னது? ஏபிங்கிற இந்த பீம் இதுதான் வளைவு லோடு ஆக்ட் ஆகும் போது. அப்ப இங்க எடுத்திருக்க பீம் வந்து ஏபி. ஓகே, இந்த ஏபிங்கிற பீம் எப்படி வளையுது? லோடு ஆக்ட் ஆகும் போது இந்த இப்படி ஒரு பெண்ட் ஆகுதுல்ல, அப்ப என்ன செய்யுது? இந்த ரேடியஸ் ஒவ்வொன்றுக்கு இப்ப இந்த இடத்துல இருந்து ஒரு ரேடியஸ் கனெக்ட் பண்ணலாம், இங்க இருந்து கனெக்ட் பண்ணலாம், இங்க இருந்து இங்க கனெக்ட் பண்ணலாம். ஆனா சம் தீட்டா அளவுக்கு உள்ளுக்குள்ள ரேடியஸ் சேஞ்ச் ஆகுது. அப்ப ரேடியஸ் இந்த பீம் வளையும் பொழுது எடுத்துக்கணும். வளையும் போது பெண்ட் ஆகும் போது நமக்கு ரேடியஸை பொறுத்து எந்த அளவுக்கு சம் தீட்டா இந்த கோண அளவுக்கு மாறுபடுது. ஓகே, ஆர் இன்டு டி தீட்டா அளவுக்கு மாறுபடுது. இதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப ஆர் இன்டு டி தீட்டா அளவுக்கு எந்த பகுதிக்குள்ள மாறுபடுது? இந்த டிஎஸ்ங்கிற பரப்பளவுக்கு மாறுபடுது. அப்ப டிஎஸ்க்கு இது ஈக்குவலா இருக்கும். அப்ப இது எப்படி எழுதலாம்? ஆர் ரேடியஸ் சுத்தி வச்சுக்கிறீங்க, அங்கே டிஎஸ் இருக்கு, இந்த டி தீட்டா இங்கிட்டு போச்சுன்னா ஓத்துல வந்துடும் பெருக்கல் உள்ளது. அப்ப இது ஆர் ஈக்குவல் டிஎஸ் இன்டு டி தீட்டான்னு வச்சுக்கோங்க. இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா நீங்க நல்லா கவனிக்கணும். இப்ப ஆல்ரெடி என்ன பார்த்தோம்?
tan theta equal to dy by dx ன்னு பார்த்தோமாங்க. அப்ப இதே ஸ்ட்ரக்சர் தான், இதே ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டு tan theta equal to நல்லா கவனிங்க, tan theta equal to dy by dx, அதாவது dy by dx, அதாவது tan thetaவுக்கு எதிர்பக்கம் ஆப்போசிட் சைடு வந்து dy, அட்ஜசன்ட் சைடு வந்து dx எடுத்தாச்சு. அதுக்கு அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா sin theta. sin theta என்ன உங்களுக்கு ஃபார்முலா வரும், ஆப்போசிட் சைடு பை ஹைபோடெனிஸ். இதுல ஆப்போசிட் சைடான தீட்டாவுக்கு dy, ஹைபோடெனிஸ்ங்கிறது என்ன, இந்த ds, அது இந்த பரப்பு தான். இந்த பரப்புனா இது இந்த பீம் தான் இப்படி வரையுது, அப்ப இது dsனா இந்த பரப்பு, அப்ப இது ds தான். இந்த பரப்பை தான் சொல்றேன், இதை தான் இப்படி வரையுது. அப்ப sin theta என்னன்னா ஆப்போசிட் சைடு dy, அட்ஜசன்ட் சைடு என்ன ds, சாரி ஹைபோடெனிஸ் என்ன ds. ஓகே, எழுதியாச்சு. அடுத்து வந்து cos theta. cos theta என்ன உங்களுக்கு adjacent side பை ஹைபோடெனிஸ். இல்ல adjacent side என்ன கீழ உள்ள dx, ஹைபோடெனிஸ் என்ன மேல உள்ள ds. அப்ப அது எழுதிட வேண்டியது. ஓகே, இதுவரை புரியும்னு நினைக்கிறேன். இப்ப அடுத்து என்ன செய்ய போறேன் அப்படின்னா இந்த tan theta இருக்கு தெரியுமா, இந்த tan thetaவை நான் என்ன செய்ய போறேன்னா உங்களுக்கு அடுத்த அளவுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். இப்ப எந்த அளவுக்கு பண்ண போறேன்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன வரும், இந்த tan thetaவை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நல்லா கவனிங்க, tan theta பண்ணா secant ஸ்கொயர்டு theta, இந்த theta அதை x பொறுத்து பண்றோம். அப்ப இந்த theta பண்ணும்போது d theta divided by dx னு வரும், equal to dy by dx, x பொறுத்து தான் பண்றோம். அப்ப என்ன வரும், d squared y divided by dx squared னு வரும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தடா, இது ஈக்குவேஷன் நம்பர் 1 னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா இப்ப நீங்க நல்லா பாருங்க, இந்த ds by d theta இருக்குதுல்ல, இது என்ன செய்ய போறேன்னா ds, அதாவது ds அதாவது இதை dx ஆல வகுக்க போறேன், இந்த d theta-வை dx ஆல வகுக்க போறேன், அதாவது dx ஆல வகுக்க போறேன். அப்ப இந்த இடத்த அதாவது ds by d theta-வை என்ன செய்யறேன்னா நல்லா கவனிங்க, r equal to மேல ds divided by dx வகுத்தல் d theta divided by dx னு போடுறேன். எப்படி சார் dx போடுறீங்க அப்படின்னா நீங்க பாருங்க, எப்படி பார்த்தாலும் இது போட்டாலும் போடலாட்டி ds by d theta தான் வரும். ஏன்னா மேல dx போட்டிருக்கேன், கீழே dx போட்டேன்னா இது ரெண்டும் கேன்சல் ஆகி என்ன ஆயிரும், உங்களுக்கு dx கேன்சல் ஆயிரும், ds divided by d theta தான் கிடைக்கும். ஓகே, இதை வச்சிருக்கேன். இப்ப அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா நீங்க நல்லா அந்த இடத்துல ஒண்ணு கவனிக்கணும், இங்க என்ன வச்சிருக்கோம் d theta by dx னு வச்சிருக்கோமா, இந்த secant square theta இருக்கு, இந்த secant square theta வந்து பெருக்கல் இருக்கு, இப்ப நான் ஆயிரம் ஊத்துல ஆயிருமா. இப்ப இந்த சைடு எழுதுவா, இந்த சைடு எழுதுற பாருங்க. அப்ப secant square theta into d theta by dx is equal to d squared y by dx னு ஈக்குவேஷன் நம்பர் 1 இருக்கு. இப்ப இது எப்படி மாற போகுது அப்படின்னா அதாவது இந்த d theta by dx அப்படியே வச்சுக்கிறீங்க, இந்த டேர்ம் அப்படியே வச்சுக்கிறீங்க, equal to ஆல்ரெடி இங்க என்ன இருக்கு d squared y by dx னு இருக்கு. இந்த சைடு பெருக்கல் உள்ளக்கூடிய secant square theta இங்க வந்து என்ன ஆயிரும், வகுத்தல் secant square theta னு ஆயிரும். ஓகே, இப்ப இந்த இடத்துல என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது வந்து இப்ப வந்து இரண்டாவது ஈக்குவேஷன். இப்ப ஆல்ரெடி சொன்னேன்னா இந்த ds ஐ d theta வை dx எல்லாம் வகுங்கன்னு சொன்னேன்னா, இப்ப இந்த ds by dxங்கிறது எங்க இருக்கு, இந்த 3ல பாருங்க, dy by dx tan theta, dy by dsங்கிறது sin theta, dx by dxங்கிறது cos theta. அப்ப நல்லா கவனிங்க, அதாவது இங்க பாருங்க dx by dsங்கிறது cos theta. அப்ப இந்த cos theta-வை இன்வெர்ஸ் எழுதுறோம், 1 by cos theta ன்னு போட்டா என்ன வரும், இங்க என்ன வரும் அதே ரிவர்ஸ்ல வருமா, அப்ப மேல என்ன வரும் ds கீழ dx ன்னு இருக்கும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப cos theta equal dx by ds னா இதை இன்வெர்ஸ் எடுத்தா நான் வரேன் 1 by cos theta, இங்க என்ன ஆயிரா 1 by dx by ds ன்னு இருக்கும். அப்ப ds மேல போயிட்டு கீழ dx வந்துரும். இப்ப பாருங்க இந்த dx by dx பதிலா என்ன போடலாம், equal to 1 by cos theta போடலாமா. அப்ப 1 by cos theta ஓகே வகுத்த d theta by dx. 1 by cos thetaங்கிறது என்ன சொல்லுவோம், secant theta ன்னு சொல்லுவோமா. அப்ப secant theta வகுத்தல் d theta by dx. இது ஈக்குவேஷன் நம்பர் 3 போட்டாச்சு. ஓகே, இப்போ என்ன செய்ய போறோம், இந்த ஈக்குவேஷன் நம்பர் 3 சொன்னா தெரியுமா, இந்த 3ஓட வேல்யூ அதுதான் r equal to secant theta by d theta by dx. இந்த 3ஓட வேல்யூ என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2ல வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். எப்படி சார் ஈக்குவேஷன் நம்பர் 2ல சொல்ல போறோம் போட போறோம் அப்படின்னா நல்லா கவனிங்க. இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 2ல என்ன இருக்கு உங்களுக்கு, அதாவது d theta divided by dx is equal to d squared y by dx divided by secant square theta இருக்கு. இல்லாட்டி நீங்க ரிவர்ஸ்ல கூட பண்ணலாம், இந்த ஈக்குவேஷன் 2 3ல கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இப்போ 3 என்ன எழுதி வச்சிருக்கோம், ஓகே மேல அழிச்சிரலாமா, இந்த சைடு அழிச்சறேன், இப்போ இந்த சைடு அழிச்சறேன். இப்போ 3ல என்ன எழுதி வச்சிருக்கோம் அப்படின்னா
டி தீட்டா பை டிஎக்ஸ்க்கு வேல்யூ இருக்கு. இப்ப நமக்கு சாரி அது ரெண்டாவது. மூணாவது என்ன இருக்கு அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு சீக்கன் தீட்டா வகுத்தல் டி தீட்டா வகுத்தல் டிஎக்ஸ்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த டி தீட்டா பை டிஎக்ஸ் ஓட வேல்யூவை அப்படியே இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்ப அதாவது மேல சீக்கன் தீட்டா வகுத்தல் டி தீட்டா பை டிஎக்ஸ் ஓட வேல்யூ என்ன? ஆல்ரெடி டி ஸ்கொயர்டு ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்டு வகுத்தல் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. இந்த சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மேல போகும்போது என்ன ஆயிரும்? ஆல்ரெடி சீக்கன் தீட்டா இருக்கு, ஒரு சீக்கன் தீட்டாவோட இன்னொரு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா பெருக்கல்ல வரும்போது சீக்கன் கியூப் தீட்டான்னு மாறிடும். அப்ப சீக்கன் கியூப் தீட்டா வகுத்தல் டி ஸ்கொயர்டு ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. சீக்வல்டுக்கு இங்கிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல நமக்கு என்ன இருக்கு? ரேடியஸ் சொல்லக்கூடிய ஆர் இருக்கு. ஓகே, இப்ப இந்த இடத்துல என்ன பண்ண போறேன் அப்படின்னா நீங்க நல்லா கவனிக்கணும். அதாவது இந்த ஆர் ஈக்குவல் டு சீக்கன் கியூப் தீட்டாவோட பை டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. இப்ப இந்த சீக்கன் கியூப் தீட்டா இருக்கு தெரியுமா? இந்த சீக்கன் கியூப் தீட்டா எப்படி எழுதலாம்? அதாவது சீக்கன் கியூப் தீட்டாவை நான் எப்படி எழுத போறேன்னா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ஹோல் பவர் 3/2 எழுத போறேன். ஓகே, அதாவது சீக்கன் கியூப் தீட்டாவும் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ஹோல் பை 3/2 பண்றது ஒண்ணுதான். எப்படி சொல்றேன்னா இப்ப 3/2 உள்ளக்குள்ள கொண்டா தானே வரேன், 2 × 3/2 வரும், 2 கேன்சல் ஆயிடும், சீக்கன் கியூப் தான் வரப்போகுது. அப்ப இதுவும் ஈக்குவல் தான். இப்ப இதை கொண்டாந்து இந்த சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப ஆர் ஈக்குவல் டு மேல என்ன இருக்கு? சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ஹோல் பவர் 3/2 வகுத்தல் டி ஸ்கொயர்டு ஒயிட்டோட பை டிஎக்ஸ் ஸ்கொயர்டு. ஓகே, இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா நல்லா கவனிக்கணும். இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்னா இந்த சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவுக்கு வேல்யூ அப்ளை பண்ண போறோம். ஓகேவா? இந்த சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவுக்கு வந்து வேல்யூ அப்ளை பண்ண போறோம். அதாவது இப்ப உங்களுக்கு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது வந்து ட்ரிக்னாமெட்ரிக்ல படிச்சிருப்பீங்க. இப்ப இந்த இடத்துல என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இந்த சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டாவில் இந்த மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா இங்கிட்டு போனுச்சுன்னா பிளஸ் ஆயிரும். அப்ப சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 பிளஸ் tan ஸ்கொயர் தீட்டான்னு மாறிடும். இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த இடத்துல சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இருக்குல்ல, அதுக்கு பதிலாக இந்த 1 பிளஸ் tan ஸ்கொயர் தீட்டாவை போட போறோம். அப்ப ரேடியஸ் ஆர் ஈக்குவல் டு 1 பிளஸ் tan ஸ்கொயர்டு தீட்டா ஹோல் பவர் 3/2. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இப்ப டி ஸ்கொயர்டு ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். இப்ப நமக்கு தெரியும் இந்த இடத்துல இங்க படம் வரைஞ்சு காமிச்சேன்னா இந்த தீட்டா வந்து பெண்டா இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துலயுமே வேல்யூ எப்படி இருக்கும்னா ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப ஒவ்வொரு புள்ளிலையும் தீட்டா சேஞ்ச் ஆக போகுது. இப்ப இந்த இடத்துல வந்தீங்கன்னா டான்ஜென்ஷியல் கோடு எப்படி இருக்கும்னா பிளாட்டா தான் இருக்கும். அப்ப உங்களுக்கு தொடக்க புள்ளிக்கும் பெண்டிங்கான புள்ளிக்கு உங்களுக்கு ஸ்லோப் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஸ்லோப் 0வா இருக்கும். அப்ப நல்லா கவனிங்க. ஆனா ஒய்ங்கிற இந்த இடத்துல எப்படி இருக்கு? மேக்ஸிமம் இருக்கு. அப்ப இந்த படத்துல ஒரு வெர்டிகல் டவுன்வர்ட் லோடு வந்து ஒரு மெம்பர்ல ஆக்ட் ஆகும் போது நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்ப எனக்கு சப்போர்ட்ல ஸ்லோப் 0 ரெண்டு சப்போர்ட்லயும். அப்ப அந்த இடத்துல டீட்டாங்கிறது எப்படி இருந்துச்சு? மேக்ஸிமமா இருந்துச்சு. அப்ப டீட்டான்னு சொல்லக்கூடிய ஸ்லோப்புங்கிறது மேக்ஸிமமா இருந்துச்சு. அதே சேம் டைம் என்னுடைய அந்த சென்டர் பாயிண்ட்ல டிப்ளெக்ஷன்ங்கிறது மேக்ஸிமமா இருக்கு, ஒய்ங்கிறது மேக்ஸிமமா இருக்கு. ஓகே, ஒய்ங்கிறது மேக்ஸிமமா இருக்கு. அதே சேம் டைம் என்னோட ஸ்லோப் டீட்டாங்கிறது 0 டிகிரியா இருக்கு. ஓகே, இது ஒரு கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா ஒவ்வொரு பாயிண்ட்லயும் எனக்கு கிடைக்கக்கூடிய ஸ்லோப்பு ரொம்ப மைன்யூட்டா கம்மியா இருக்கும். அப்ப சேஞ்ச் ஆகக்கூடிய டீட்டா வந்து டி டீட்டான்னு சொல்லலாம். அப்ப ஒவ்வொரு எனக்கு மொத்தம் இந்த பெண்டிங் ஆகக்கூடிய இந்த ஓவரால் இப்ப எல் டிஸ்டன்ஸ்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்பேன் எல் டிஸ்டன்ஸ்குள்ள வளையக்கூடிய இந்த மெம்பரை எடுத்து செக் பண்ணும்போது எனக்கு டீட்டாவோட வேல்யூ ரொம்ப கம்மியா இருக்கும். அதாவது இந்த tan டீட்டாவோட வேல்யூ ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப அதனால என்ன செய்யறேன்னா இதை நெக்லெக்ட் பண்ணிடுறேன், அதாவது 0 ஆக்கிடுறேன். அப்ப 1 ஹோல் பவர் 3/2 இருக்கும். 1 நீங்க எனிதிங் பவர் போட்டாலுமே என்ன வரும்? உங்களுக்கு 1 தான் வேல்யூ கிடைக்கும். அப்ப இந்த இது எப்படி மாறும் அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு 1 வகுத்தல் டி ஸ்கொயர் ஒயிட்டோட பை டிஎக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். இப்ப நான் இதை எப்படி மாத்துறேன்னா ஆர் இங்க கொண்டு வரேன், இந்த டேர்மை இங்க கொண்டு வர போறேன். அப்ப டி ஸ்கொயர் ஒயிட்டோட பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/r கிடைக்குது. ஓகேவா? அப்ப 1/r கிடைக்குது. இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா பெண்டிங் ஈக்குவேஷன், அதாவது ஒரு பீம்ல வந்து லோட் அப்ளை பண்ணும்போது பெண்ட் ஆகுது. அப்ப அது பெண்ட் ஆகும்போது ஒரு ஈக்குவேஷன் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணுவோம். அந்த டாபிக் நான் இங்க நடத்தல. இப்ப சியர் பர்சன் பெண்டிங் மோட் முடிச்ச உடனே அதோட கண்டினியூட்டியா நம்ம இதை கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியா உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக ஸ்லோப் மல்டிப்ளிகேஷன் ஆரம்பிச்சிட்டேன். பெண்டிங் ஈக்குவேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா அதாவது மொமெண்டோட பை மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஈக்குவல் டு ஃபோர்ஸ், அது எப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி சிக்மான்னு சொல்லலாம், ஆர் சிக்மா வகுத்தல்
ஒய் அது பைபர் டிஸ்டன்ஸ். ஓகே, நியூட்ரல் ஆக்சிஸ்ல இருந்து ஒவ்வொரு பாயிண்டையும் கட் பண்றீங்க, ஸ்லைஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு பெண்டிங் எவ்வளவு இருக்கு, பெண்டிங் ஆஃப் தி ஸ்ட்ரக்சர்ல அது பை அதுக்கு அடுத்து சீக்வல் டு ஈன்னு சொல்லக்கூடிய எலாஸ்டிக், அந்த பெண்ட் ஆகக்கூடிய மெம்பரோட எலாஸ்டிக் வேல்யூ. இப்ப மேக்ஸிமம் இது எப்படி சொல்லுவாங்கன்னா இந்த பெண்ட் ஆகக்கூடிய இந்த கருவை எலாஸ்டிக் கருவுன்னு சொல்லுவாங்க. ஒரு சில இடத்துல எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா எலாஸ்டிக் கருவு. ஓகே, இது எப்படி சொல்லுவாங்கன்னா எலாஸ்டிக் கருவுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, அப்ப இது எலாஸ்டிக் கருவுன்னு சொல்லுவாங்க. அப்ப இது எலாஸ்டிக். அதுக்கு அடுத்து கீழே ரேடியஸ், அதாவது இது ஒவ்வொரு புள்ளிக்கும் இந்த கிடைக்குதா, இந்த ரேடியஸ் கிடைக்குதா, இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். இந்த ஆர் என்ன சொல்லுவோம், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஓகே, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். அப்ப நீங்க நல்லா உனக்கு கவனிக்கணும். அப்ப பெண்டிங்கை பத்தி பேசுறோம். எம் ஒவ்வொரு மெம்பரும் பெண்ட் ஆகும். இப்ப நான் ஒரு ஸ்டீல் எடுத்தேன்னா ஒரு மாதிரி பெண்ட் ஆகும், அது வுட் எடுத்தேன்னா ஒரு மாதிரி பெண்ட் ஆகுது. இல்ல வந்து ஒவ்வொரு செக்ஷனையும் ஒவ்வொரு மெம்பர் பிளாஸ்டிக் இருக்கும்போது ஒரு மாதிரி பெண்ட் ஆகுது. அப்ப எல்லா மெம்பருமே லோடு அப்ளை பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட லோடுக்கு மேல பெண்ட் ஆகுது. ஆனா அது பெண்ட் ஆகக்கூடிய டைப் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் மாறுது. ஓகே, ஒரு இதுல வந்து 10 கிலோமீட்டர் லோடு கொடுத்தோடனே 1000, இன்னொன்னு வந்து 20 கொடுத்தாதான் ஆகுது, இன்னொன்னு 5 கொடுத்தாவே ஆயிருது. அப்படின்னா அந்த மெம்பரோட இனர்சியான்னு சொல்லக்கூடிய மொமெண்ட் ஆஃப் இனர்சியா ஐய பொறுத்து சார்ந்து இருக்கு. அப்ப ஆல்ரெடி நமக்கு தெரியும் மொமெண்ட் ஆஃப் இனர்சியா வந்து ஒன் ஆஃப் ஸ்ட்ரென்த் ஃபேக்டர். அப்ப இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்சியா, மொமெண்ட், அதுக்கு அடுத்து எலாஸ்டிக் கர்வு, ரேடியஸா கர்வேச்சர். அப்ப இது எல்லாம் பத்தி தான் இந்த இதுக்குள்ள வந்து நான் பேசிருக்கோம் ஓவரலா. அப்ப இதுல பெண்டிங் ஸ்ட்ரெஸ் பத்தி இந்த இடத்துலயும் பேசல, நம்ம பெண்ட் ஆகக்கூடிய பைப்பர் டிஸ்டன்ஸ் பத்தி எங்கேயும் பேசல. இது பெண்ட் ஆகக்கூடிய பைப்பர் டிஸ்டன்ஸ் டிப்ளெக்ஷன் இல்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்ப நம்ம இதுல எடுத்து நம்ம இது ஓவரலா பாத்துருக்கிறதுல நம்ம இதை எடுத்து பேசியிருக்கோம், இதை எடுத்து பேசியிருக்கோம். அப்ப அதை பத்தி நீங்க தனியா வைக்கும் பொழுது உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, அதாவது M/I = E/R கிடைக்கும். இப்ப இந்த E இங்கிட்டு வந்துருச்சு அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறுதுன்னா M/, அந்த E இங்கிட்டு வந்துருச்சுன்னா E பெருக்கல் தான் வகுத்தல் இந்த I = 1/R வரும். பெண்டிங் ஈக்குவேஷன்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பெண்டிங் ஈக்குவேஷன்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன். அப்ப எனக்கு நல்லா கவனிக்கணும், இந்த லைனை பாருங்க. அதாவது இதுக்கு கூட ஈக்குவேஷன் நம்பர் என்ன கொடுக்கலாம், ஆல்ரெடி 3 வரை கொடுத்துருக்கோம், 4 வைங்க. இந்த ஈக்குவேஷன் நம்பர் 4 அதுக்கு முன்னாடி லாஸ்டா கண்டுபிடிச்ச இது ரெண்டும் பக்கத்து பக்கத்துல தான் எழுதிருக்கேன். என்ன இருக்கு, 1/R = d²y/dx² இங்க இருக்கு. அதே சேம் டைம் அதே 1/R = m/a இருக்கு. அப்ப இந்த 1/R இருக்கக்கூடிய இந்த இடத்துல இந்த M/A போடலாமா, அதுதான் இப்ப செய்ய போறேன். ஓகே, இப்ப அடுத்து என்ன செய்ய போறேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த சைடு எழுதுறேன். அவ்வளவுதான். இதோட உங்களுக்கு வந்து ஃபைனலா வந்து அந்த ஒரு கொஸ்டினுக்கான இது வந்து இந்த கிளாஸஸ்ல வந்து இப்ப சொல்ல ஆரம்பிச்சிருவேன். வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸ்லோப் அண்ட் டிப்ளெக்ஷன்ல பேசிக் கான்செப்ட் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அடுத்ததுல இருந்து உங்களுக்கு ஒவ்வொரு கேஸை நம்ம என்ன மெத்தட்ல சொல்லலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே, இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆல்ரெடி என்ன இருக்கு, d²y/dx² இருக்கு. அந்த 1/R பதிலா என்ன பண்ண போறோம், அந்த M/A பெண்டிங் ஈக்குவேஷன்ல இருந்து எடுத்து போட போறோம். இப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா நல்லா கவனிக்கணும், இந்த வகுத்தல் உள்ள ஏ இங்க கொண்டு வந்துருங்க. அப்ப EI × d²y/dx² அது ஈக்குவல் டு என்ன இருக்கு, எம்னு இருக்கு. அப்ப நல்லா கவனிக்கணும், இதுதான் பெண்டிங் ஈக்குவேஷன். பெண்டிங் ஈக்குவேஷன். ஓகே, இத வச்சுதான் நம்ம எல்லாத்தையும் டெரைவ் பண்ண போறோம். இப்ப இத வேற ஒரு இடத்துல நீங்க பாத்திருப்பீங்க. எங்க பாத்திருப்பீங்க அப்படின்னா டபுள் இன்டகிரேஷன் மெத்தட்ல பாத்திருப்பீங்க. இல்ல ஒரு டபுள் இன்டகிரேஷன் மெத்தட்ல பாத்திருப்பீங்க. அப்ப இதுல EIங்கிறது என்ன குறிக்குது அப்படின்னா ஓகே, அதாவது உங்களுக்கு பிளெக்ஸரல் ரிஜிடிட்டியை பத்தி குறிக்குது. ஓகே, அந்த EIங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா பிளெக்ஸரல் ரிஜிடிட்டி. அப்ப ஃபர்ஸ்ட் யூனிட்ல சிம்பிள் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்ல ஏன்னு ஒன்று பாத்துருப்பீங்க, அதாவது ஆக்சியல் ரிஜிடிட்டி. ஓகே, ரிஜிடிட்டி. இப்ப பார்த்தது வந்து EIங்கிறது என்ன, பிளெக்ஸரல் ரிஜிடிட்டி. அதாவது பெண்டிங் வந்து பேசக்கூடியதுதான் பிளெக்ஸரல் ரிஜிடிட்டி, அதாவது இந்த எலாஸ்டிக் கர்வ் பத்தி பேசும்போது. அப்ப இது பிளெக்ஸரல் ரிஜிடிட்டி. ஒரு டைம் ஏல கேட்டிருக்காங்க, EIனா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு அடுத்து ஒண்ணு இருக்கு, அதாவது GJன்னு சொல்லுவோம். இது என்னன்னா டார்சனல் ரிஜிடிட்டி. டார்சனல் ரிஜிடிட்டி. ஓகே, இது ஒரு கொஸ்டின் பாத்துக்கிடுங்க, இது காமனா கேட்கக்கூடிய கொஸ்டின். இப்ப அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா இப்படி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும், இப்படி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு. அப்ப இது மூலம் நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, அதாவது E = d²y/dx² mனு தெரிஞ்சு போச்சு. அதாவது பெண்டிங் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப நான் அடுத்து என்ன செய்யறேன் அப்படின்னா, இப்ப இந்த d²y/dx² ஒரு பக்கம் வச்சுக்கிறோம், இந்த EI இங்க கொண்டு போறேன்னு வச்சுக்கிறோம் மறுபடி. அப்ப
டி ஸ்கொயர் ஒய் டிவைட் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எம் பை இன்னு கொண்டு வந்துட்டேன். ஓகேவா? இப்போ என்ன செய்யறேன்னா இந்த சைடு, ஓகே, இந்த சைடு நான் இப்போ என்ன செய்ய போறேன் அப்படின்னா டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். என்ன டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன் அப்படின்னா இப்போ நீங்க பாருங்க டி ஸ்கொயர் ஒய் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? ஓகே, டி கியூப் ஒய் டிவைட் பை டி எக்ஸ் கியூப் வரும். ஓகே ஓகே, அதுக்கடுத்து இங்க நம்ம பண்ண என்ன வரும்? dm பை எக்ஸை பொறுத்து தானே போடுறோம், dx இன்டு 1/e, அந்த e கீழே இருக்கும் 1/eன்னு வச்சுக்கிறேங்க. ஓகே, இ வச்சுக்கிறேன், இல்லாட்டி அந்த ஈயோட ஈடு கொண்டு வந்துருங்க. அப்ப நல்லா கவனிங்க, இந்த சைடு எழுதுறேன். அப்ப ei இன்டு dq y டிவைட் பை dx கியூப் ஈக்குவல் டு dm பை dxன்னு கிடைச்சிருக்கு. இப்போ உங்களுக்கு சேர்பஸ் பெண்டிங் நடத்தும் போது நான் ஃபர்ஸ்ட் ஒன்று நடத்திருப்பேன். அந்த இடத்துல ஒரு கொஸ்டின் சொன்னேன், அது எங்கெங்கன்னா ரிலேட் ஆகுதுன்னு பாருங்க. அதுதான் பேசிக் தெரிஞ்சுக்கிறோன்னு தெரியுது சொல்றது. அப்ப இந்த dm பை dxங்கிறது என்ன? சியர் போர்ஸ். அதாவது உங்களுக்கு ஒரு மெம்பர்ல ஆக்ட் ஆகக்கூடிய சியர் போர்ஸ், அந்த மெம்பர்ல லோட் ஆக்ட் ஆகும்போது பெண்ட் ஆகும்போது ஏற்படக்கூடிய ரேட் ஆஃப் சேஞ்சிங் பெண்டிங் மொமெண்ட் ஈக்குவலா இருக்கான், இல்ல ஸ்லோப் ஆஃப் பெண்டிங் மொமெண்ட் ஈக்குவலா இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அப்ப அந்த dm பை dxங்கிறது சியர் போர்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். இதை அங்கேயே பார்த்திருப்போம். அதாவது எப்ப ஈக்குவல் டு dm பை dx, அதாவது rate of shear force equal to rate of changing bending moment ஈக்குவலா இருக்கும், இல்ல slope of bending moment ஈக்குவலா இருக்கும். rate of loadங்கிறது rate of change in shear force ஈக்குவலா இருக்கும், இல்ல slope of shear force diagramக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லி கொடுத்திருப்பேன். அப்ப இந்த dm by dx பதிலா நம்ம என்ன போடலாம்? shear force எப்பன்னு போடலாம். அப்ப நல்லா கவனிங்க, shear force எப்ப அப்ப e and d cube y divided by dx cube எதை குறிக்குது? shear force குறிக்குது. அதே சேம் டைம் நல்லா கவனிக்கணும், me equal to ea into d squared y divided by dx squared பெண்டிங்க குறிக்குது. இப்ப அடுத்ததா திரும்பவும் எகைன் இது நம்ம என்ன செய்ய போறோம்னா டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். அப்ப டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மறுபடியும் ஈங்கிற கான்செப்ட் வச்சுக்கிறீங்க. t cube y பண்ணா t4 4 into y வந்துரும், கீழ tx cube முதல் tx over 4 னு வந்துரும். இங்கிட்டு எப்ப இருக்கா அது பண்ணும்போது என்ன வரும்? ta by dx னு வந்துரும். இப்ப இந்த ta by dxங்கிறது எதுக்கு ஈக்குவல்? ரேட் ஆஃப் சேஞ்சிங் shear forceங்கிறது ரேட் ஆஃப் லோடுக்கு ஈக்குவல். அப்ப லோடுக்கு ஈக்குவல். இப்ப இது மூலம் என்ன தெரிய வருது அப்படின்னா, இப்ப லோடுக்கு ஒரு ஈக்குவேஷன் வந்திருக்கு. என்ன வந்திருக்கு? e into t for 4 y divided by tx over 4 எக்ஸாம்பிள்ல கேட்பாங்க. அப்ப எக்ஸாம்பிள் என்ன கேட்பாங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கிறேன்னா, அதாவது லோடு w equal to என்ன கொடுத்திருக்காங்க? d power 4 y divided by dx over 4. இதான் எக்ஸாம்பிள் ரிப்பீட்டடா கேக்குறது. into e. இப்ப அடுத்து என்ன அப்படின்னா, அடுத்து என்ன பார்த்தோம்? சியர் போர்ஸ் பார்த்தோம். சியர் போர்ஸ்க்கு என்ன பார்த்தோம்? e into d cube y divided by dx over cube னு பார்த்தோம். அப்ப அடுத்து f equal to d power cube y divided by dx cube into ங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா சியர் போர்ஸ் குறிக்குது. அதுக்கு அடுத்து என்ன பாருங்க, அப்படி ரிவர்ஸ்ல வாங்க. அதுக்கு அடுத்து என்ன பாத்தீங்க? அதாவது உங்களுக்கு இங்க பார்த்தோம் m equal to e into d square y by dx square. அதாவது m equal to d squared y divided by dx square into a பார்த்தோம். அப்ப இது எதை குறிக்குது? பெண்டிங் மொமெண்ட் குறிக்குது. இதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லியிருப்பேன், அதாவது tan theta equal to dy by dx, tan thetaங்கிறது ஸ்லோப்பை குறிக்குது அப்படின்னு கொடுத்திருப்பேன். அப்ப அந்த dy அப்ப ஸ்லோப் tan theta இல்ல theta ஸ்லோப்னு சொல்லலாம், equal to dy by dx னு சொன்னேன். அப்ப இது எதை குறிக்குது? ஸ்லோப்பும் குறிக்குது. அதுக்கடுத்து பெண்ட் ஆகக்கூடிய ஒவ்வொரு வெர்டிகல் டிஸ்டன்ஸ் என்ன சொன்னோம்? டிப்ளெக்ஷன் ஒய்னு சொன்னோம். அப்ப இங்க ஒய்ங்கிறது குறிக்குது, டிப்ளெக்ஷனை குறிக்குது, டிப்ளெக்ஷனை குறிக்குது. அப்ப எக்ஸாம்பிள் 5 ரிப்பீட்டடா ஒரு கொஸ்டின் ஆச்சு கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப நான் பார்த்திருக்கேன், என்ன பார்த்திருக்கோம்னா லோடு பார்த்திருக்கோம். ஓகே, லோடுக்கான பெண்டிங் ஈக்குவேஷன் என்ன வரும்? 4th ஆர்டர். ஓகே, அப்ப இது லோடுக்கு. இது என்னது? கியூப். 3rd ஆர்டர். இது எதுக்கு வருது? சியர் போர்ஸ்க்கு. ஸ்கொயர் இது எதுக்கு வருது? பெண்டிங் மொமெண்ட்டுக்கு வருது. dy by dx இது எதுக்கு வருது? ஸ்லோப்புக்கு வருது. ஒய்ங்கிறது எதுக்கு வருது? டிப்ளெக்ஷன்ல வருது. ஓகேவா? அப்ப இப்ப நம்ம பார்த்த ஸ்லோப் அண்ட் டிப்ளெக்ஷன்ல பேசிக்கான விஷயத்துல இப்ப நம்ம ஒரு கொஸ்டின்ங்கிறது எது அப்படின்னா இதுதான் அந்த ஒரு கொஸ்டின்ல கேட்கறது. அப்ப இந்த ஸ்லோப் அண்ட் டிப்ளெக்ஷனோட பேசிக் கான்செப்ட் முடிஞ்சாச்சு. இத ஒவ்வொரு பீமுக்கும் டைப் ஆஃப் லோடுக்கு தகுந்த மாதிரி ஸ்லோப் என்ன வரும், டிப்ளெக்ஷன் என்ன வரும்னு பார்க்கணும். அப்ப அதை பாக்குறதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும்னா ஒரு 3 மெத்தட் இருக்கு. அந்த 3 மெத்தட்ல நீங்க சால்வ் பண்ணலாம். அதை நமக்கு எது ஈஸியா எடுத்துக்கணும். அப்ப மொத்தம் 3 மெத்தட் என்னென்ன மெத்தட் இருக்கு அப்படின்னா, அதாவது அடுத்த கிளாஸோட ஜஸ்ட் இன்ட்ரோ தான் இப்ப கொடுத்துட்டு போறேன். அடுத்து நடத்த போறதோட ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து மொமெண்ட் ஏரியா மெத்தட். மொமெண்ட் ஏரியா மெத்தட். ஏரியா மெத்தட் இது எப்படி சொல்லுவோம்னா மோர்ஸ் தியரம் சொல்லுவோம். ஆர் மோர்ஸ் தியரம். மோர்ஸ் தியரம். அப்ப ஓட்டோ மோருங்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் 1783ல வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கான டெரிவேஷன் கொடுத்திருப்பார் மொமெண்ட் ஏரியா மெத்தடுக்கு.
M/E கான்செப்டை வச்சு, அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு பெண்டிங் மோமெண்ட் டயக்ராமோட ஏரியா வச்சு நம்ம ஈஸியா வந்து அதுக்கு ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு தியரம் 1 தியரம் 2 கொடுத்திருப்பாரு. தியரம் 1ல என்ன கொடுத்திருப்பாரு அப்படின்னா, θ = ஏரியா பெண்டிங் மோமெண்ட் டயக்ராமோட பை EI. அதே வந்து டிஃப்ளெக்ஷன் தியரம் 2ல என்ன கொடுத்திருப்பாருன்னா, ஏரியா பெண்டிங் மோமெண்ட் டயக்ராமோட பை EI இன்டு அதோட சென்ட்ராய்டு டிஸ்டன்ஸ் பெருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாரு. இது வந்து மொமெண்ட் ஏரியா மெத்தட். அதிகமாக எல்லா இன்ஸ்டியூட்லயும் ஃபாலோ பண்ணக்கூடியது தான். காலேஜ்லயும் ஒரு சில இடத்துல இதான் பார்த்திருப்பீங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு அதிகம் வந்து இதை பார்த்தா நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதுக்கு டபுள் இன்டகிரேஷன் மெத்தட். நீங்க இன்ஜினியரிங் காலேஜ்ல வந்து மேக்ஸிமம் நீங்க படிக்கும் பொழுது நீங்க டபுள் இன்டகிரேஷன் மெத்தட்ல தான் ஒரு பெரிய 16 மார்க் கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணிருப்பீங்க. இப்ப ரெண்டாவது என்ன அப்படின்னா, டபுள் இன்டகிரேஷன் மெத்தட். டபுள் இன்டகிரேஷன் மெத்தட். இன்டகிரேஷன் மெத்தட். இந்த டபுள் இன்டகிரேஷன் மெத்தட் எதை குறிக்குது அப்படின்னா, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டெரைவ் பண்ணோம்ல, அதாவது m = EA × t² y/dx². இதை வச்சு தான் இங்க சால்வ் பண்ண போறோம். அப்ப m = EA × d² y/dx². இதான் டபுள் இன்டகிரேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ண போறோம். நான் டபுள் இன்டகிரேஷன்லயே உங்களுக்கு ஒரு பீம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிச்சிடுறேன். அதுக்கடுத்து மொமெண்ட் ஏரியா மெத்தட்லயும் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. அதுக்கடுத்து மூணாவதா என்ன அப்படின்னா, மெக்காலே மெத்தட். ஓகே, மெக்காலே மெத்தட். மெக்காலே மெத்தட். ஓகே, அப்ப இதுல எது ஈஸியோ எல்லாத்துலயும் கண்டுபிடிக்கலாம். இதுல எது ஈஸியோ அதுலதான் நம்ம எடுத்து வந்து சால்வ் பண்ண போறோம். மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் 2 மெத்தட்ல அதிகமா மொமெண்ட் ஏரியா மெத்தட் பார்ப்பாங்க, அதுக்கு அடுத்து மெக்காலே மெத்தடும் பார்ப்பாங்க. அப்ப இந்த மொமெண்ட் ஏரியா மெத்தட், டபுள் இன்டகிரேஷன் மெத்தட், இது எல்லாத்தையும் எதுனா சிங்கிள் லோடு, ஒரு மெம்பர்ல வரக்கூடிய சிங்கிள் லோடுக்கு நம்ம ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்க ஸ்ட்ரெயிட்டா இதை அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். இல்ல மல்டிபிள் லோடு வருது அப்படின்னா நீங்க மெக்காலே மெத்தட் தான் பார்க்கணும். நான் அடுத்தடுத்து சொல்றேன். ஆனா நமக்கு இங்க SYMல ஒரு போட்டித் தேர்வுக்கு DRB அளவுக்கு நீங்க ஹையர் ஸ்டாண்டர்ட்ல நீங்க ப்ரிப்பேர் பண்றதா இருந்தாலுமே அவங்க எதுவும் கேட்கறாங்கன்னா, உங்களுக்கு பேசிக்கான ஒரு பீம் அண்ட் லோட் கொடுத்துதான் ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் கேட்கறாங்க. அதுக்கு நீங்க அட் டைம்ல பார்த்தோன்னே கண்டுபிடிக்கணும், டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டா இருக்கணும் அப்படின்னா மொமெண்ட் ஏரியா மெத்தட்ல போட்டுடலாம். இருந்தாலும் டபுள் இன்டகிரேஷன்ல நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன், மெக்காலே மெத்தட்ல உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? இன்னைக்கு நடத்துனதுல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். உங்களுக்கு இதை வந்து வரலாம் வராம போகலாம் அப்படிங்கிறதுல 100% ஒரு கொஸ்டின் இருக்கும். ப்ரீவியஸா இப்ப ரீசெண்டா நடந்த JDU எக்ஸாமா இருக்கட்டும், AE எக்ஸாமா இருக்கட்டும், எல்லாத்தையும் எடுத்து பாருங்க, கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருக்கும். மேக்ஸிமம் இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஓகே, திரும்பவும் சொல்றேன், இது ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷனோட பேசிக் கிளாஸ் தான். இந்த பார்ட்ல முழுக்க பார்த்திருக்கோம். அடுத்த பார்ட்ல கேன்டிலீவர்ல இருக்கக்கூடிய எல்லா கேசஸ்க்கும் ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் கொடுத்துறேன். அடுத்த கிளாஸ்ல மேக்ஸிமம் கேன்டிலீவர், சிம்பிளி சப்போர்ட் ரெண்டுமே முடிச்சு விட்டுறேன். இந்த ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து என்விரான்மென்டல் இன்ஜினியரிங், ஓகே, அந்த சைடு போயிடும். ஓகே, தேங்க்யூ.